ஹாய் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். போன வீடியோல நம்ம எத பத்தி பார்த்தோம்னா, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ கிளர்க் மெயின்ஸ்ல குவான் செக்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். கரெக்டாப்பா? இந்த வீடியோல ரீசனிங் செக்ஷனை வந்து நம்ம பிஓ கிளர்க் மெயின்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான்ப்பா இது. ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். ஓகேவாப்பா? ஒரு டாப்பருக்கும் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ரீசனிங் செக்ஷன்ல ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டாப்பர் வந்து ரீசனிங் செக்ஷன்ல அதிகமா டிஃபரன்ஸ் வச்சு ஸ்கோர் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ரீசனிங் செக்ஷன் வந்து எல்லாருமே ஓரளவு இப்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எப்படி நம்ம வந்து பெஸ்ட்டா பண்ணலாம்? எப்படி பண்ணோம்னா நம்மளோட அட்டெம்ப்ட் வந்து மேக்ஸிமமா நம்மளோட அட்டெம்ப்ட் வந்து குடுக்க முடியும். அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவாப்பா? வீடியோக்குள்ள போலாமா? சரி. ஃபர்ஸ்ட் இப்ப ரீசனிங் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்த உடனே என்ன பண்ணிறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின வந்து சால்வ் பண்ண போயிடக்கூடாது. நான் குவான்ஸ்ல சொன்ன அதே தான்ப்பா இங்கேயும் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். அப் டூ 40 வர எல்லா கொஸ்டினையும் என்ன பண்ணுங்க, நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கொஸ்டினையும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வியூ ஆல் த கொஸ்டின்ஸ். இந்த கலர் வந்து நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 40 கொஸ்டினையும் என்ன பண்ணிடணும், நம்ம வந்து பார்த்துறோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து 40 கொஸ்டினையும் பார்த்தாச்சு. அதுல வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் ஈஸியான டாபிக்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ரிலேஷன்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஓகேவா? ஒரு பிளட் ரிலேஷன், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் கொஸ்டின்ஸ், ஆல்பா நியூமெரிக், ஆல்பா நியூமெரிக்ல ஆல்பா நியூமெரிக் கொஸ்டின்ஸ். ஆல்பா நியூமெரிக்க பொறுத்த மட்டும் இதுல வந்து அந்த ஓல்டு பேட்டர்ன் குடுப்பாங்க தெரியுமா? அதாவது சிம்பலு, நம்பரு, ஆல்பபெட்டு இந்த மாரி ஏதாவது குடுத்திருப்பாய்ங்களா? இந்த மாரி ஒரு சீரிஸ் மாரி குடுத்துட்டு அதுலருந்து ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தெரியுமா? இந்த மாரி இருக்கலாம். அல்லது வந்து ஒரு 564, 329 இதெல்லாம் பிரிலிம்ஸ் லெவல்லாம் சில சமயம் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல இத மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இத மாரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அத வந்து மார்க் பண்ண பாருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு 12, 13, 14 இதுல வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளட் ரிலேஷன் இருக்கு. ஒரு 29, 30, 31 இதுல வந்து டைரக்ஷன் கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிலாஜிசம் கொஸ்டின் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சில்லாஜிசம்லாம் எப்படி சார் மெயின்ஸ்ல கேட்பான்? அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்பீங்க. கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல வந்திருக்குது. சரியா? இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 40 கொஸ்டினையும் பார்க்கிறப்ப, எந்தெந்த கொஸ்டின் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? இத மாரி நான் என்ன பண்ணிருவேன், அத வந்து மார்க் பண்ணி வச்சுருவேன். மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நான் என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நான் மார்க் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 3 ஸ்டெப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியான கொஸ்டின் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிறணும், மார்க் பண்ணி வைக்கணும். 3 ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, மார்க் பண்ண ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகேவாப்பா? ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 6 டூ 8 கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இத எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஈஸியான கொஸ்டின்ஸ சால்வ் பண்றப்ப மேக்ஸிமம் யாரும் என்ன பண்ண மாட்டோம், தப்பு விட மாட்டோம். ஓகேவா? எடுத்த உடனே ஒரு பசில் அல்லது ஒரு டேட்டா சஃபிஷியன்சி அல்லது சம்மந்தமே இல்லாம ஒரு எஸ்ஓடி இந்த மாரி எடுத்து 5 கொஸ்டின் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் உட்கார்ந்து ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கான்ஃபிடென்ட்ட அப்படியே அது உடைச்சிரும். ஓகேவா? ஒரு 30 நிமிஷம் தான் அந்த செக்ஷனுக்கு இருக்கு. நான் 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, 25 நிமிஷம் 40 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி விட்டுரும், எனக்கு அது பிரஷர கிளப்பி விட்டுரும். அதுவே நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் ஒரு 7 கொஸ்டின் போட்டேன் அல்லது 8 கொஸ்டின் போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இன்னும் பில்ட் ஆகும். அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், இன்னும் வந்து ஓகே நான் ஸ்பீடா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ நான் தேடுவேன்.
ஓகேவா? ஓகே. அப்ப எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் வந்து என்ன பண்ணிக்கும்? கொஸ்டின் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே மெயின்ஸ்ல வந்து நான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். சால்வ் பண்றத விட செலக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்ப்பா. செலக்ஷன் கரெக்ட்டா செலக்ட் பண்ண தெரியணும், ஸ்கிப் பண்ண தெரியணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, மெயின்ஸ்ல வந்து நம்மள அடிச்சுக்கவே முடியாது. ஓகேவா? சரி. இப்ப நீங்க ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வாங்க. ஸோ நியூ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கோடிங், கோடிங் டிகோடிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 30 டூ 40 செகண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 1 மினிட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அந்த அவன் என்ன ட்ரிக் வச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவாப்பா? ஸோ வந்து நம்பருக்கு வந்து என்ன ட்ரிக் வச்சிருக்கான், சிம்பலுக்கு வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அத வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல அப்டின்னா, அதுல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எஸ்ஓடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சீக்வென்ஷியல் அவுட்புட் ட்ரேசிங். அதுலயுமே அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத வந்து ஸ்பீடா கண்டுபிடிக்க முடிஞ்சா மட்டும் தான், இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்? அட்டெண்ட் பண்ணணும். இல்ல அப்டின்னா, அது போக வேற என்ன இருக்கும்? பசில் சீட்டிங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் போக பசில், சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் மிஞ்சி போனா வேற என்ன இருக்கும்? டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சிய பொறுத்த மட்டும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் குடுத்திருக்கிறான். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பசில் மாரி குடுத்து வச்சிருப்பான். 3 லைன் குடுத்து வச்சிருப்பான். ஸ்டேட்மெண்ட் 1ல ஒரு 2 லைன், 3 லைன் குடுத்து வச்சிருப்பான். ஸ்டேட்மெண்ட் 2ல அந்த மாரி குடுத்து வச்சிருப்பான். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 3ன்னு கூட சேர்த்திருப்பான். ஸோ அப்ப நம்ம 3யும் சால்வ் பண்ணணும். ஆப்ஷன்ல எந்த காம்பினேஷன் இருக்கு? 1 அண்ட் 3 வச்சு குடுத்துருக்கானா? 2 அண்ட் 3 வச்சு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இத வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல பசில் சீட்டிங்க்கு போயிருங்க. ஓகேவாப்பா? சரி. பசில் சீட்டிங் எந்த மாரி இருந்ததுன்னா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்றேன். சரியா? சரி. இதுவரைக்கும் என்னப்பா பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோரிங் டாபிக்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிறணும்? பிக் பண்ணி அது எல்லாத்தையும் அடிச்சிடணும். ஓகேவா? ஒரு 7 டூ 8 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வைங்க. அத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து துவம்சம் பண்ணிறணும். ஸோ அப்ப வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? கோடிங், டிகோடிங், எஸ்ஓடி, ஆல்ஃபா நியூமெரிக்கல் இந்த ஓல்ட் பேட்டர்னோ அல்லது நியூ பேட்டர்னோ குடுத்துருக்கான் அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக் வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சா மட்டும் தான் இத ப்ரொசீட் பண்ணணும். இல்ல அப்டின்னா, அதுல உட்கார்ந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்சி எப்படி இருந்தா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முந்தின ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்து ரொம்ப பெருசா குடுத்திருந்தான் அப்படின்னா, இதுல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகேவா? சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. ரொம்ப ஈஸியா போடுற மாரி இருக்கு அப்படின்னா போடலாம். சில சமயம் டேட்டா சஃபிஷியன்சில வந்து பிளட் ரிலேஷன் குடுத்து வச்சிருப்பான். டைரக்ஷன குடுத்து வச்சிருப்பான். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா சஃபிஷியன்சில கூட சில சமயம் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. மேஜரா இதுல வரக்கூடியது வந்து பசில் சீட்டிங்லாம் நெறைய கேட்டுருப்பானுங்க. டேட்டா சஃபிஷியன்சில கூட அந்த மாரி தான் கேட்பாங்க. ஓகேவா? சரி. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 50% ஆஃப் பேப்பர் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கும்? பசில் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேவாப்பா? சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பசில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா போடுவாங்க. சில பேருக்கு வந்து சீட்டிங் வந்து ஃபாஸ்ட்டா வந்து வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து எதுல அதிகமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, கண்டிப்பா உங்களால எது ஈஸியான பசில், எது ஈஸியான சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் அப்படிங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் மட்டும் வச்சுக்கோங்க. பசிலா இருந்தாலும் சரி, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்டா இருந்தாலும் சரி, அவன் குடுத்திருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையாப்பா? அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நெறைய குடுத்திருக்கானான்னு பாருங்க. ஓகேவா? சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா, அது மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், "ஏ இஸ் செகண்ட் டூ த ரைட் ஆஃப் பி." "ஏ இஸ் செகண்ட் டூ த ரைட் ஆஃப் பி" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு அவன் பிய வச்சு ஆரம்பிக்கணும் அல்லது ஏய வச்சு ஆரம்பிக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்ல இந்த மாரி தான் பண்ணுவாங்க. சரியா? ஏதாவது ஒரு பசில் மட்டும் வேணா சுத்தி விடுற மாரி இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, கன்டினியூவேஷன் மேக்ஸிமம் குடுத்துருவான். ஓகேவா? இப்ப ஏ செகண்ட் ரைட் ஆஃப் பி அப்படின்னு குடுத்துட்டு, அடுத்து வந்து பிய வச்சு சிஏ சொல்லுவான்.
அப்புறம் சிய வச்சு எஃப் சொல்லுவோம். அடுத்து எஃப் வச்சு ஹெச். ஸோ இந்த மாதிரி கன்டினியூவேஷன் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவுல வந்து ஒரு கன்டினியூட்டி இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பஸ்ஸலா இருந்தாலும் சரி, சீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்ரோச் பண்ண முடியும். அதுவே ஏ வந்து பிக்கு செகண்ட் ரைட்ல வரமாட்டான். சிக்கு பக்கத்துல எஃப்பும் வரமாட்டான், ஹெச்சும் வரமாட்டான். ஸோ இந்த மாரி நெறைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கான்னு வைங்களேன். ஸோ அந்த இடத்துல அத சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லல. சால்வ் பண்ண முடியும். ஸோ டைம் கன்சியூமிங்கா இருக்கும்பா. ஸோ அதிகமா டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு சீட்டிங் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க, சீட்டிங்லயே 2 சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் குடுத்துருக்கான் அப்படின்னா, அதுல எத ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஓகேவா? செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதே மாரி இப்போ பசில் வந்து குடுத்துருக்கான். அன்னோன் நம்பர் பசில் வந்து குடுத்துருக்கான். சில பேருக்கு வந்து அன்னோன் சீட்டிங்கோ, அன்னோன் பசிலோ வந்து போட வராதுன்னு வச்சுக்கோங்க. அதுல உட்காந்துக்கிட்டு வந்து நம்ம வந்து தேவையில்லாம நெறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, அன்னோன் நம்பர் சீட்டிங் தான் வரும். அன்னோன்ல பர்சன் வந்து வராது. சீட்டிங் சாரி, சாரி. ஸோ அன்னோன் சீட்டிங் வந்து நெறைய பேருக்கு இப்ப சால்வ் பண்ண தெரியல. அல்லது வந்து நான் பாசிபிலிட்டி நெறைய எடுத்தா தான் எனக்கு சால்வ் பண்ண வரும் அப்டின்னா, அதுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் வந்து கடைசியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈஸியா இருக்கக்கூடியது கண்டிப்பா கேட்பாங்க. ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்ல. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரியா? நான் 2 வருஷம் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுதினேன். ஒரு டைம் ஆர்ஆர்பி கிளர்க் எழுதினேன். ஓகேவா? ஆர்ஆர்பி கிளர்க்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா 40 அவுட் ஆஃப் 40 போட முடியும். ஓகேவாப்பா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து சப்போஸ் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். 40 அவுட் ஆஃப் 40 100% அக்யூரசில போட்டு உங்களால மார்க் வாங்க முடியும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்டின்னா, நான் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல 40 அவுட் ஆஃப் 40 குடுத்தேன். ஃபுல் மார்க் வாங்க முடிஞ்சுச்சு. 100% அக்யூரசில குடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் சொல்றேன். ஓகேங்களாப்பா? ஸோ நம்ம செலக்ட் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டான கொஸ்டினா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல வந்து ஒரு 10, 12 கொஸ்டின் போடுறீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல வந்து ஓரளவு ஈஸியா இருக்கக்கூடிய இந்த ஒரு கோடிங், டிகோடிங் ஸோ இந்த டாபிக்ல உள்ள கொஸ்டின்ஸ போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பசில்லாம் போடுறீங்கன்னு வைங்களேன், நீங்க தொடுற கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து என்ன தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க எதுலலாம் கை வைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்ட்டா வந்து 100% அக்யூரசில ஆன்ஸர் வரும். ஓகேவா? அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு 2 டூ 3 நிமிஷம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்றேன். அது எனக்கு ஆன்ஸர் வரல. திரும்ப நான் மறுபடியும் சால்வ் பண்றேன். ஆன்ஸர் வரலன்னு வைங்களேன், கான்ஃபிடன்ஸ உடைச்சிரும். அதனால 40 கொஸ்டின்ஸையும் ஃபர்ஸ்ட்டே நான் பாருங்கன்னு சொல்லுவேன். எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஈஸியான கொஸ்டின முடிச்சுட்டு, அடுத்தடுத்து போணும். ஓகேவா? இத வந்து மார்க் டெஸ்ட் போடுறப்ப நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஓகேவாப்பா? ஸோ அது போக இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நெனச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல ரீசனிங் செக்ஷன் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, பசில் சீட்டிங் நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி 50% வெயிட்டேஜ் வந்து பசில் சீட்டிங்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணணும்ப்பா. நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ். நியூ பேட்டர்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏ டாலர் பி அப்படின்னா, ஏ இஸ் மதர் ஆஃப் பி. ஃபார் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஒரு பிளட் ரிலேஷனா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு டைரக்ஷனா இருந்தாலும் சரி. இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல நியூ பேட்டர்ன் வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்ல ஓல்டு பேட்டர்ன் தான் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்க ஈஸியா அடிச்சிருவீங்க. அதுவே நீங்க ஓல்டு பேட்டர்ன் மட்டும் தான் பிரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னா, நியூ பேட்டர்ன் கேட்கறான்னா, உங்களுக்கு அந்த இடத்துல நெறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நெறைய நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு போங்க. உங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ உங்களால கண்டிப்பா நெறைய அட்டெம்ப்ட் வந்து குடுக்க முடியும். ஸோ ரீசனிங்கா இருந்தாலும் சரி, குவான்ஸா இருந்தாலும் சரி, நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டெய்லி படிங்க. இங்கிலீஷ் வந்து நெறைய செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்க. நெறைய பேரால செக்ஷனல் கட் ஆஃப் கூட எடுக்க முடியாம இருப்பீங்க. ஆனா, குவான்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணுவீங்க. ஸோ, அந்த மாரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் செக்ஷனல் கட்டா வராம, இதுல நீங்க எவ்வளோ எடுத்தாலும் வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ, அடுத்த ஸ்டேஜ் போ முடியாது. இத வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு டைம் ஐபிபிஎஸ் பிஓல ஓகேவா? ஐபிபிஎஸ் சாரி ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குவான்ட்ஸ் ரீசனிங் சேர்த்து 70 பக்கம் ஸ்கோர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ, அது போக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து
ஒரு 15ஓ என்னமோ நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் அ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷனல் கட் ஆஃப் வந்து 0.15லயோ என்னமோ வந்து போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் சேர்க்காமலேயே நான் 80 பிளஸ்ன்னு எடுத்திருந்தேன். ஓகேவா? சாரி 90 பிளஸ் எடுத்திருந்தேன். டிஸ்கிரிப்டிவ் சேர்க்காமலே. ஸோ, இப்போ டெஸ்கிரிப்டிவ் ஸ்கோர் நான் சேர்த்திருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் நான் இங்கிலீஷ் கிளியர் பண்ணி டெஸ்கிரிப்டிவ் மட்டும் டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு 10 மார்க், 12 மார்க் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ நான் நார்மலா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாலே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எனக்கு நல்ல பேங்கே கிடைச்சிருக்கும். ஸோ, நான் அதுக்கு ரீசன் வந்து அந்த டைம் நான் இங்கிலீஷ் நான் நெறைய பிராக்டிஸ் பண்ணல. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இதுல தான் இருந்துச்சு. ஐபிபிஎஸ் பிஓல குவான்ட்ஸ் ரீசனிங் பெருசா ஒண்ணும் கிழிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ, நான் அத வந்து எப்படியாவது மாத்தி காட்டணும் அப்படின்ட்டு நெறைய பிராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ்ல விட்டுட்டேன். ஸோ, அதனால இங்கிலீஷ் வராம இருக்கிறவங்க குவான்ட்ஸ வச்சு நான் மேனேஜ் பண்ணிருவேன். நான் அதுல நெறைய ஸ்கோர் பண்ணிருவேன்னு நெனைக்காம, அதுக்கும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களும் இதனால பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு வீடியோல இருந்து உங்களிடமிருந்து இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு கன்டென்ட்டோட நான் வரேன். ஏன்னா நான் கன்டென்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ மெயின்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கன்டென்ட் வீடியோ நான் வந்து குடுக்காம இருக்கேன். ஸோ அதனால கன்டென்ட் வீடியோ வந்து நான் இனிமேல் வந்து பிரிப்பேர் பண்ணேன். நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஸோ கன்டென்ட் வீடியோ வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கிங் மென்டார். ஸோ பாய்.